பெரியார் குறித்து சீமான் ஒரு சர்ச்சை பேசு கொந்தளித்த திகாவினர்கள் பாஜகவும் சரி பி டீம் என குற்றச்சாட்டுலாம் வச்சுருக்காங்க. அப்படி நம்ம நாம் தமிழ் கட்சி ஒருங்கிற சீமான் அவர் என்னதான் பேசுகிறான்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் இதுக்கு பார்க்க போகிறோம். மறந்துடாமல் நீங்கள் எல்லாம் நம்மளோட சீமான் அவர் கட்சியில் இருந்தால் ஒரே ஒரு லைக் தட்டி விட்ருங்க. இந்த பெரியார் பற்றி பேசுகிறத கமாலை பின் பண்ணிட்டு போவாங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கங்க. நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பெரியார் குறித்து ஒரு அவதூறமாக கருத்தை பேசியது தமிழகத்தில் ஒரு அதிர்வலியை ஏற்படுத்தி உள்ளது. பெண்கள் குறித்து பெரியார் பேசியதாக அவமதிக்கும் வகையிலான கருத்துக்களை சீமான் பதிவு செஞ்சு உள்ளனர். இதற்கு தமிழகத்தில் உள்ள பல்வேறு கட்சிகள் தங்களின் எதிர்ப்பை பதிவு செஞ்சு உள்ளனர். அவரின் சர்ச்சை கருத்து குறித்து வியாழக்கிழமை அன்று புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் சந்திப்பில் பேசி உள்ளனர். சீமான் என்ன சொல்லியிருக்காருன்னா, பெண்களை அவமதிக்கும் வகையில் பெரியார் பேசினார் என்று கூறியதற்கான ஆதார தரங்கள் என்று கேள்வி எழுப்பும் போது அரசு மற்ற தலைவர்கள் எழுதிய புத்தகங்களை நாட்டுரிமை ஆக்கியது போன்ற பெரியாரின் புத்தகத்தை நாட்டுரிமை ஆக்குறார்கள், அதில் உள்ள ஒரு ஆதாரங்கள் என்று குறிப்பிட்டு உள்ளனர். பெரியார் தமிழ் மொழியை அவமதிக்கும் வகையில் பல ஒரு கருத்துக்களை பதிவு செஞ்சிருப்பதாக சுட்டிக்காட்டிய பேசிய சீமான் அண்ணன் அவர் பெரியார் தமிழ் மொழியை இப்படி பேசிவிட்டு பிறகுதான் தன்னுடைய கருத்துக்களை இதோ ஒரு மொழிகளுக்கு தான் மக்களிடம் கொண்டு சேர்த்து உள்ளனர் என்று குற்றச்சாட்டை முன்வைத்து உள்ளனர். மேற்கொண்டு பேசிய சீமான் அவர் வல்லறையை தாண்டி என்ன சமூக ஒரு சீர்திருத்தத்தை செய்தார் பெரியார் என்ற கேள்வியை எழுப்பி உள்ளனர். பிறகுதான் அம்பேத்கரும் சரி பெரியாரும் சரி சமூகா பேசுவது சரியா என்று கேள்வியை அவர் எழுப்பி உள்ளனர். முன்பு பெரியாரை தன்னுடைய தாத்தா என்று கூறிய சீமான் அவர் அந்த கேள்விக்கு தான் என்ன கேட்டிருக்காங்க சீமான் அவர்கிட்ட. அப்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, முன்பு பெரியார் பற்றி தெரியாமல் தான் அவருக்கு ஆதரவு தெரிவித்து உள்ளேன். தற்போது தொடர்ச்சியாக அவரை பற்றி படித்தனால வரும்போது எனக்கு அந்த தெளிவு கிடைத்து உள்ளது என்று கூறியுள்ளனர் சீமான். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உள்ள ஜனவரி 9, 2025 ஆண்டு தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் நீலகரையில் அமைந்துள்ள சீமான் வீட்டை முற்றுகை விட்டு போராட்டம் எல்லாம் நடத்திருக்காங்க. கூட்டமாக வந்த தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் போராட்டத்தில் ஈடுபட்டதை தொடர்ந்து காவல்துறையினர்கள் அவர்களை கைது செய்து தடுப்பு காவல் நிலையை வைத்து உள்ளனர். தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் புதுமேஞ்சேரி நாம் தமிழ் கட்சியின் கொடியை பறித்து போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர். சீமானின் பேச்சை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை புதுமை காவல்துறை கைது எல்லாம் செய்து உள்ளது. திராவிட விடுதலை கழகத்தின் சார்பில் சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. பெரியார் கூறியதாக பொய்யான ஒரு தகவலை கூறிய அவதூறமாக பரப்பதாக எதிராக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளதாக திராவிட கழகத்தின் காவல் ஆணையரிடம் தெரிவித்து உள்ளனர். சென்னை மட்டும் கிடையாதுங்க, தஞ்சாவூர், ஈரோடு காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திலும் சரி புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. யார் மேலே? நம்ம சீமான் அண்ணன் மேலே. இந்த விவகாரம் தொடர்பாக பேசிய திராவிட கழக வட்டாரங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சீமானின் கருத்து குறித்து அதிக விவாதிக்க ஒன்று இல்லை. அவரின் பேச்சுகளுக்கு எதிராக காவல் நிலையங்கள் புகார்கள் அளிக்கப்பட்டுள்ளது. அவர் சட்ட ரீதியாக இந்த வழக்குகளை எதிர்கொள்ளட்டும் என்று தெரிவித்து உள்ளனர். திராவிட இயக்க ஆர்வலர் அவர் பேர் VMS சுபாகுணராஜன் அவர் என்ன சொல்கிறாருன்னா, தரம் தாழ்ந்த பேச்சுக்களை பேசுவது சீமானுக்கு ஒன்று புதுசு கிடையாது. முன்பு திராவிடம் குறித்து அதிகமாக அவர் விமர்சனம் செய்து வந்துள்ளனர். ஆனால் அவரின் சமீபத்தில் பேச்சுக்கள் மிகவும் முகம் சிலிக்க வைக்கின்றது என்று சொல்கிறாங்க. RSS மற்றும் பாஜகவினர்கள் தங்களின் இயன்ற ஒரு அளவு பெரியாருக்கு எதிராக பிரச்சாரங்களை மேற்கொண்டும் ஒன்று நடக்கவில்லை என்று காரணத்தினால் தற்போது சீமானை பயன்படுத்தி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டி உள்ளனர். மேற்கொண்டு பேசிய அவர் விஜயின் தமிழக வெற்றி கழக அறிமுகம் பிறகுதான் சீமானின் ஆதரவும் சரி வாக்கு ஒரு வங்கியில் சரியும் ஏற்படும் என்பதை அவர் உணர்ந்து உள்ளனர். அதனால தான் இங்கு அரசியல் மயக்கமாக்கப்படாத வாக்காளர்களை தன்னுடைய கட்சியின் பக்கம் இருப்பதாக இது போன்ற கருத்துக்களை தெரிவித்து வர்றாப்புல என்று சொல்லியிருக்காங்க. சீமானின் கருத்துக்களை அனைத்தும் சமூகத்துக்கும் சரி எதிரானது. அவருடைய பாணியில் அவருக்கு பதில் அளிக்க இயலாது. ஆனால் இதற்கு சட்ட ரீதியாக நிச்சயம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சுபகுணராஜன் இவ்வளவு விஷயம் சொல்லியிருக்காரு. தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பாளர் லயோலோ மணி அவர் எக்ஸலத்திலிருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சீமானின் பேச்சுக்கு கண்டனங்களை பதிவு செஞ்சு உள்ளனர். ஜனவரி 8, 2025 ஆண்டு அன்று வெளியிட்ட அந்த பதிவில்
பேசாத ஒன்றை பேசியதாக சீமான் சொல்வது கண்டிக்கத்தக்கது என்று தனது பதிவில் வந்து குறிப்பிட்டு உள்ளனர். மேலும் சீமான் அவர்கள் நாகரிகமாக பேச கற்றுக்கொள்ள வேண்டும் என குறிப்பிட்ட அவர், பொதுவெளியில் பேசும்போது சிந்திக்கு பேசுங்கள், வாயில் எல்லாம் பேசக்கூடாது என்று கேட்டு கொள்ளுள்ளேன். பெண்ணுரிமைக்காக போராடிய பெரியாரை இழிவுபடுத்தும் விதத்தில் சீமான் பேசிய பேச்சு ஒரு அந்நியமானது, முகம் சுளிக்கும் வகையில் பேசியிருப்பதே வேதனை அளிக்கிறது என்று தமிழக வெற்றி கழகத்தோட செய்தி தொடர்பாளர் லயலோ மணி அவர் எக்ஸலத்தில் ஷேர் பண்ணியிருக்காரு. மனதராம் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் தெரியணுமா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.